Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन. So இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 12th physics. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இந்த வீடியோ என்ன பண்ணிருக்கேன் அப்லோட் பண்ணிருக்கேன். So நம்ம ஸ்கை பிசிக்ஸ் சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அது தெரியும். ஓகே குட். See என்ன क्वेश्चन அப்படினா கம்பிச்சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்குதல். இல்லையா? ஒரு கம்பிச்சுருள் அப்படினாலே தெரியும் இல்லையா? சாதாரண ஒரு கம்பியை வந்து சுருள் வடிவில் என்ன பண்ணி வச்சிருப்போம், சுத்தி வச்சிருப்போம் இல்லையா? சுருள் வடிவு அப்படின்னா ஒண்ணி வந்து வட்டமா இருக்கலாம், இல்ல சதுர வடிவுல சுத்தி வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லன்னா செவ்வக வடிவம். சோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ இது எந்த வடிவத்துல இருந்தாலும், இல்ல நீள்வட்ட வடிவில் இருக்கலாம், மொத்தத்திலே ஒரு கம்பிச்சுருள். இந்த சுருளுடைய பரப்பை மாற்றுவதன் மூலம், பரப்புக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஏரியா இல்லையா? ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பரப்பை மாற்றுதல் இதான் சேஞ்ச், இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் ஏரியா அதான் DA, differ, change. ஓகே எஸ். அப்ப பரப்பை மாற்றுவதன் மூலம் அந்த கம்பிச்சுருள்ல எதை தூண்டுறோம், மின்னியக்கு விசையை வந்து தூண்டுறோம். மின்னியக்கு விசை நான் பாருங்க, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசைக்கு என்ன லெட்டர் அப்படின்னா psi. சரியா? சோ எப்ப வந்து மின்னியக்கு விசை தூண்டப்படும் அப்படின்னா, ஒரு கம்பிச்சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் மாறும்போது அந்த கம்பிச்சுருள்ல வந்து மின்னியக்கு விசை தூண்டப்படும். மின்னியக்கு விசை தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்கலா மின்னோட்டமும் தூண்டப்படும். அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேரு, தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னு மைக்கேல் ஃபாரடே தன்னுடைய மின்காந்த தூண்டல் விதிகள்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து லென்ஸ்ங்கிறவர் லென்ஸ் விதியிலையும் சொல்லியிருப்பாரு, படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறேன். காந்தம் அப்படின்னா வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? வெளியே வந்து பாத்தீங்கன்னா வடதுருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு என்னது காந்தப்புல கோடுகள் வந்து செயல்படும் இல்லையா? வடதுருவத்திலிருந்து தென் துருவம். சரி, உள்ள வந்து எப்படி இருக்கும், தென் துருவத்திலிருந்து வடதுருவம். இப்ப என்ன பண்ற அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பரப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பிச்சுருளை பிளேஸ் பண்ற. இப்ப இது வழி எத்தனை கோடுகள் டிராவல் ஆகுது அப்படின்னா, ஒரு கோடு தான் டிராவல் ஆகுது இல்லையா? அப்ப மொத்த காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை 1. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கம்பிச்சுருளை பிளேஸ் பண்ற. இப்ப பாருங்க, இப்படி ஒண்ணு வருது, இப்படி போகுது, இப்படி போகுது. அப்ப இது வழியா செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது. கரெக்ட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சுருளுடைய பரப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது வழியா போகக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை குறைவா இருக்கும். சுருளுடைய பரப்பு அதிகரிச்சோம் அப்படின்னா அது வழியா செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து காந்த பாயத்துக்கு வரையறை படிச்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையை காந்த பாயம். காந்த பாயத்துக்கு என்ன லெட்டர் படிச்சிருக்கோம், 5B. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கிலீஷ்ல காந்த பாயம் என்ன ஃபார்முலா, B into A. ஓகே, குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாயம். அப்ப அதான் சொன்னேன், பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், காந்தப்பாயம் அதிகரிக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப சுருளுடைய பரப்பை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது வழியா செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை வந்து மாறும். அப்ப காந்தப்பாயம் மாறும். காந்தப்பாயம் மாறுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா மின்னியக்கு விசை தூண்டப்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம புதுசா ஒரு டயக்ராம் பார்ப்போம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா காந்தப்புலம் இல்லையா? பொதுவா சீரான காந்தப்புலத்தை இந்த மாதிரி எடுத்திருப்போம். பட் நம்ம இங்க டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் கிராஸ், அந்த பெருக்கல் குறியீடை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீரான காந்தப்புலமா எடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, சி சரியா? இதுதான் சீரான காந்தப்புலம். கேப் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த சீரான காந்தப்புலத்தை எப்படி உருவாக்குவோம், ரெண்டு சைடும் ரெண்டு காந்தம், இங்க வட துருவம் ஒரு காந்தத்தினுடைய, இங்க வந்து தென் துருவம். அப்ப காந்தப்புலம் எப்படி இருக்கும், காந்தத்தை எங்க வைப்பீங்க, ஒரு டேபிள்ல வைப்பீங்க அல்லது ஒரு தாள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? தாளுடைய தளம் இது இல்லையா? ஓகே, சோ அப்ப இங்க ஒரு காந்தம் இங்க ஒரு காந்தம். அப்ப காந்தப்புலம் இப்படி செயல்படும். இந்த தாளினுடைய தளம் இருக்கு இல்லையா? தளம் எப்படி இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. அப்ப தாளினுடைய தளத்திற்கு செங்குத்தாதான் எதற்கு காந்தப்புலம், உள்நோக்கி. கரெக்டா? அப்ப
இந்த x ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் காந்தப்புலம் B. இது செங்குத்தா இருக்கு, அதுவும் எப்படி, உள்நோக்கி. உள்நோக்கி சரியா புரிஞ்சுக்கிறீங்க? தாளின் தாளம் மேல் நோக்கி இருக்கும், காந்தப்புலம் அதுக்கு செங்குத்தா உள்நோக்கி இருக்கும். சோ இதுல எதை பிளேஸ் பண்ணணும்? இப்ப ஒரு குறிப்பிட்ட பரப்பு இருக்கக்கூடிய கம்பிச்சுருள், நான் என்ன வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பிச்சுருள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செவ்வக வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு உலோக சட்டம். ஏன்னா உலோகத்துலதான் என்ன பாயும், மின்னோட்டம் வந்து பாயும் இல்லையா. சரி, இது செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உலோக சட்டம். இதுல வந்து 3 சைடுல இருக்கக்கூடிய 3 பக்கத்துல இருக்கக்கூடிய உலோக தண்டுகள் வந்து எப்படி இருக்கும், இதுல இணைக்கப்பட்டிருக்கும். சோ அப்ப வந்து பிக்ஸ்டா இருக்கும், அது வந்து என்ன ஆகாது, நகராது. சரியா? 4வது பக்கத்துல வரக்கூடிய உலோக தண்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இந்த இடத்துல சும்மா அப்படி வைக்கிறேன் இல்லையா, அட்டாச் பண்ணல, சும்மா பிளேஸ் பண்றேன். இதனுடைய நீளம் வந்து L, இத வந்து AB அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சுருளுடைய பரப்பு பாருங்க, இந்த பரப்புல வந்து எத்தனை கோடுகள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய என்ன இருக்கு, காந்தப்புலம் இருக்கு. இப்ப என்னுடைய பரப்பை வந்து மாற்ற சொல்றேன் இல்லையா. ஓகே, இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த AB என்கிற L நீளம் இருக்கக்கூடிய உலோக தண்டை இடது பக்கமா நகர்த்துறேன். அப்ப நகர்த்தும் போது கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும், திசை வேகம் இருக்கும் இல்லையா. வேகமும் திசையும் இருக்கும், அதான் திசை வேகம். அப்ப V திசை வேகத்துல இடது பக்கம் நகர்த்துறேன். இப்ப இது இந்த AB என்கிற உலோகத்தண்டு எங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல வரும். இப்ப இதுக்கு பேர் வந்து CD. இப்ப பாருங்க, பரப்பு இவ்வளவா குறைஞ்சிருச்சு. இப்ப இதுல பாருங்க, காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை குறையும். அப்ப பாருங்க, காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சாலே காந்தப்பாயமும் குறையும் இல்லையா. ஏன்னா இங்க பரப்பு என்ன பண்ணிருக்கேன், மாத்தி இருக்கேன். அப்ப இங்க எப்படி மாத்தலாம், ஏங்கிற பரப்பை மாத்தினேன் அப்படின்னா காந்தப்பாயமும் மாறும். டிஃபர் சேஞ்ச் மாறக்கூடியது. ஓகேவா? சரி, அப்ப இங்க எழுத போறேன். ஃபர்ஸ்ட் காந்தப்பாயம் இல்லையா, மாறுபடும் காந்தப்பாயம் d5b is equal to b into dA. dA என்னது, பரப்பை மாற்றுதல் இல்லையா, பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லையா, பெருக்கல் பரப்பளவில் மாற்றம். வேணா எப்படி எழுதலாம், b into dA அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, சரி, இப்ப பாப்போம். இதனுடைய நீளம் வந்து L. ஓகே, சரி. சோ இங்க இருந்த ஏபிங்கிற உலோகத்தண்டு இந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்ப இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, இடம் பெயர்ந்துருச்சு, இடப்பெயர்ச்சி. ஓகே, சோ எவ்வளவு திசை வேகத்துல மூவ் ஆச்சு, v திசை வேகத்துல. திசை வேகத்துக்கு என்ன ஃபார்முலா, திசை வேகம் சமம் இடப்பெயர்ச்சி பை காலம் dx by dt படிச்சிருப்பீங்க. இதுல இருந்து dx equal to இங்க போயிடுச்சுன்னா v dt. அப்ப எவ்வளவு இடப்பெயர்ச்சி, dx. அப்ப dx என்னது, v dt. இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்னது, dx. dx என்னது, v dt. கிளியர்? ஓகே, அப்ப d என்கிறது என்னது, பரப்பளவில் மாற்றம் இல்லையா, பரப்பளவில் மாற்றம். அதான் d ன்னு போட்டிருக்கேன். எவ்வளவு மாறுது, v into dA. எவ்வளவு மாறி இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் மாறி இருக்கு பரப்பளவு. இவ்வளவு இருந்தது இவ்வளவா குறைஞ்சிருக்கு. அப்ப இவ்வளவு மாறி இருக்கு. எவ்வளவு, ABCD இல்லையா, பரப்பு ABCD. சரி, இது எப்படி இருக்கு, இதனுடைய வடிவம் பார்க்கிறதுக்கு ஒரு செவ்வக வடிவில் இருக்கு இல்லையா. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன, செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, நீளம் பெருக்கல் அகலம் அல்லது நீளம் பெருக்கல் உயரம், இப்படிதான் எடுத்துக்கலாம் இல்லையா. சோ இங்க உயரம் என்னது, L, b into L. இங்க அகலம், இதனுடைய அகலம் என்னது, VDT into VDT. அப்ப d5b is equal to BL VDT இப்படின்னு எழுதலாம். இது காந்தப்பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்ப எப்ப இந்த காந்தப்பாயம் மாறுதோ அப்ப இந்த கம்பிச்சுருள்ல மின்னியக்கு விசை தூண்டப்படும். மின்னியக்கு விசை தூண்டிச்சுனாலே கண்டிப்பா என்ன இருக்கும், மின்னோட்டமும் இருக்கும். ஓகே, இது வந்து ஏற்கனவே ஃபாரடேனுடைய விதியில படிச்சிருக்கோம், லென்ஸ் விதியில படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அப்ப இங்க எழுதலாம், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பு, மின்னியக்கு விசையின் எண் மதிப்பு. இது தேவையில்லை, ஃபார்முலா என்ன, மின்னியக்கு விசைக்கு is equal to
d5b by dt படிச்சிருப்போம் இல்லையா? குறிப்பிட்ட காலத்துல வந்து கம்பிச்சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் மாறும்போது மின்னியக்கு விசை தூண்டப்படும். ஆக்சுவலா அது மைனஸ் வரும், ஏன்னா மின்னியக்கு விசை எதிர் திசையில இருக்கும். நான் எண் மதிப்புல எழுதியிருக்கேன். எண் மதிப்பு அப்படிங்கிறது ஸ்கேலார், அப்ப மைனஸ் வராது. சரியா? அப்ப ஈக்குவல் டு d5b இதா இருக்கு, blv dt. இது சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். சரி, blv dt divided by dt. இப்ப dt dt கேன்சல் ஆயிரும். அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை psi is equal to blv. ஓகேவா? இதுதான் வந்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை தூண்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன உருவாகும்? மின்னோட்டமும் உருவாகும். என்ன மின்னோட்டம்? தூண்டப்பட்ட மின்னோட்டம். கண்டிப்பா இந்த செவ்வக வடிவ உலோகத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு மின்தடை இருக்கும் இல்லையா? அப்ப R மின்தடை கொண்ட மின் சுற்றுக்கு அல்லது மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் I. இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் I எனில் மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? ஓம் விதிப்படி V equal to IR. அப்ப I equal to V by R. இங்க I என்கிறது தூண்டப்பட்ட மின்னோட்டம் small I. V என்கிறது வந்து பொதுவா மின்னழுத்த வேறுபாடு, இங்க மின்னியக்கு விசை psi. அப்ப I equal to psi by R. Okay, which is equal to psi. Psi என்னது? blv by R. அப்ப I is equal to blv by R. இதுதான் தூண்டப்பட்ட மின்னோட்டம். அப்ப கடத்தி இப்படி நகருது. தூண்டப்பட்ட மின்னோட்டம் காந்தப்பாயம் குறையுது. அந்த காந்தப்பாயத்தை எதிர்க்கிற வகையில தான் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசை இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்ப இப்படி இருக்கும். சோ அப்ப தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசைய ஃப்ளமிங்கினுடைய வலக்கை விதியின்படி நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசை எப்படி இருக்காம்? வலஞ்சுழியாக இருக்கு அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறாங்க. சோ இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. இதுல இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஆற்றல் மாறா நிலை. ஆற்றல் மாறா நிலை என்னது? ஆற்றல் வந்து எப்பவுமே அழிஞ்சு போகாது இல்லையா? ஒரு பகுதியில இருந்து அல்லது வந்து ஒரு வடிவத்தில இருந்து இன்னொரு வடிவமாக என்ன ஆகும்? மாற்றப்படுமே தவிர அது எப்பவுமே அழிஞ்சு போகாது. சோ அத வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஆற்றல் மாறா நிலை. ஒருவேளை 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் போதும். 5 மார்க் அப்படின்னா இந்த பார்ட் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? எழுதணும். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த உலோகத்தண்டு இருக்குல்ல, இப்படி இருக்கு. காந்தப்புலம் இப்படி இருக்கு. கரெக்டா? அப்ப உலோகத்தண்டு இப்படி இயங்குது, காந்தப்புலம் அதுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஒரு பொருள், ஒரு உலோகத்தண்டு நகரும் போது அது ஏதோ ஒரு விசையை உணரும் அப்படின்னு 3rd லெசன்ல படிச்சோம். 3வது யூனிட்ல படிச்சிருப்போம். என்னது? லாரன்ஸ் விசையை வந்து உணரும். கரெக்டா? சோ இப்ப இங்க எழுதலாம், AB தண்டு எப்படி? காந்தப்புலம் B க்கு செங்குத்தாக நகரும் போது என்ன விசை உணரும்? லாரன்ஸ் விசையை உணரும். லாரன்ஸ் விசைக்கு ஃபார்முலா என்ன? படிச்சிருப்போம் இல்லையா? F vector is equal to IL vector into B vector. இது வெக்டார்ல இருக்கு. ஸ்கேலார்ல எப்படி வரும்? கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? என்னது? BIL sin theta. இது வெக்டார்ல இருக்கு. ஓகே, ஸ்கேலார்ல மாத்துவோம். F is equal to, அல்லது ஸ்கேலார் எப்படி மாத்துவீங்க? ஒரு வெக்டார்ல இருந்து அது ஸ்கேலார்ல மாத்துறதுக்கு இந்த மாதிரி மாத்துவீங்க. ஈக்குவல் டு என்னது? BIL sin theta. theta வந்து எவ்வளவு? 90 டிகிரி. கரெக்ட் தானே? அதுக்கு செங்குத்தா நகருது. theta is equal to 90 டிகிரி. sin 90 மதிப்பு 1 is equal to BIL. என்ன விசை இது? லாரன்ஸ் விசை. B மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் FB. இது சிம்பிளா FB அப்படினு எழுதலாம். BIL. இது சமன்பாடு 4. சரி, இப்போ என்ன அப்படினா நல்லா பாத்துக்கணும். இந்த தண்டு இப்படி மூவ் ஆகுது இல்லையா? செங்குத்தா மூவ் ஆகும்போது அதுல ஒரு விசை உருவாகுது, லாரன்ஸ் விசை. இந்த லாரன்ஸ் விசையோட திசை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தண்டு நகர்றதுக்கு எதிர் திசையில இருக்கும். இப்படி இருக்கும்.
ஓகே, அப்ப என்ன ஆகாது, இந்த தண்டுனால ஒரே திசை வேகத்துல இடது பக்கமா நகர முடியாது. ஏன்னா இந்த விசை வந்து தடுக்குது. அப்ப என்ன பண்ணணும், ஒரே திசை மாறா திசை வேகத்துல அந்த தண்டு நகரணும் அப்படின்னா நான் வெளியே இருந்து என்ன பண்ணணும், ஒரு விசைய வந்து லாரன்ஸ் விசைக்கு எதிர் திசையில கொடுத்தேன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும், அத சீரான திசை வேகம் ஒரே திசை வேகத்துல நகர்த்த முடியும் இல்லையா. அப்ப இங்க எழுதலாம் v என்ற மாறா திசை வேகத்தில் இல்லையா, மாறா திசை வேகத்தில் தண்டு நகர என்ன கொடுக்கணும், வெளிப்புற விசை. வெளிப்புற விசை தான் F external, அது அப்ளைடு ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கிறது அப்ளை பண்றது இல்லையா. வெளிப்புற விசை கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். ஆனா அந்த விசை எப்படி இருக்கணும், அந்த லாரன்ஸ் விசைக்கு சமமா இருக்கணும். ஓகேவா, அந்த விசைக்கு சமமா எதிர் திசையில ஒரு விசை இப்படி கொடுக்கலாம். சரியா, அப்ளைட் ஃபோர்ஸ் APP கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இது மாறா திசை வேகத்துல நகரும். அப்ப இந்த ரெண்டு விசை எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். எதெல்லாம், FB தென் அப்ளைடு ஃபோர்ஸ், இது ரெண்டும் சமமா இருக்கணும். இது வெக்டார் ஆக்சுவலா, இது ஸ்கேலார்ல மாத்தும் போது எப்படி எழுதலாம், ஈக்குவல் இல்லையா. வெளியேறது கொடுக்கிற விசை அப்ளைடு ஃபோர்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அப்ப அதுக்கு ஃபார்முலா என்ன, VIL. ஓகே, சிம்பிளா எழுதிக்கலாம். அப்ப FB-னாலும் F அப்ளைடு ஃபோர்ஸ்னாலும் சேம். FB என்ன, லாரன்ஸ் விசை. F அப்ளைடு என்னது, வெளியிருந்து கொடுத்த விசை. அப்ப வெளியிருந்து ஒரு விசையை கொடுக்கறது மூலம் அங்க ஒரு வேலை நடக்குது இல்லையா, அந்த வேலையினாலதான் இது நகருது. கரெக்டா, அது நகர்றதுனாலதான் அங்க என்ன உருவாகுது, மின்னோட்டம் உருவாகுது. அப்ப இங்க வேலை செய்யறது யாரு, லாரன்ஸ் விசையா வெளிப்புற விசையா, வெளிப்புற விசை இல்லையா. அப்ப அது செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லுவோம், எந்திர வேலை. அப்ப இங்க எழுதலாம், வெளிப்புற விசையினால் விசையால் செய்யப்படும் என்ன வேலை, எந்திர வேலை. மெக்கானிக்கல் எந்திர வேலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படும் வேலை. அதுக்கு என்ன பேரு, குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய வேலை, குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படும் வேலை, ஒர்க். அதுக்கு என்ன ஃபார்முலா, பவர், திறன். அதான் திறன், பவர். பவருக்கு என்ன ஃபார்முலா, P is equal to W by T. குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படும் வேலை, work by time, அதான் பவர். இந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, force into distance or displacement அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. விசை பெருக்கல் தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி பை காலம். இந்த இடப்பெயர்ச்சி பை காலம், இடப்பெயர்ச்சி பை காலம் என்னது, திசை வேகம். அப்ப P is equal to F into V. திசை வேகத்து இங்கிலீஷ்ல velocity வருமா. இது ரெண்டுமே வெக்டார், ஆனா இது வந்து ஸ்கேலார். அப்ப ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்கேலார் வரணும்னா கண்டிப்பா அது என்ன ப்ராடக்டா இருக்கணும், டாட்டா இருக்கணும், கிராஸா இருக்க கூடாது. கிராஸ்னா இங்க கிடைக்கிறதும் வெக்டார் தான் கிடைக்கும். சோ இது டாட். கிளியர், ஓகே. இங்க எந்த விசையினால வந்து வேலை நடக்குது, வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய விசை அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ப ஃபார்முலா அப்படியே மாறிரும், F அப்ளைடு ஃபோர்ஸ் டாட் V வெக்டார். இது டாட் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்க, A வெக்டார் டாட் V வெக்டார் ஈக்குவல் டு AB cos θ. அதே மாதிரி இங்க P is equal to A vector dot B vector ஃபார்மட்ல இருக்கு. அப்ப F applied force into V cos θ. இங்க பாருங்க, வெளியேந்து கொடுக்கக்கூடிய விசையும் அந்த பொருளினுடைய திசை வேகம் ரெண்டும் ஒரே திசையில இருக்கு. அப்ப கண்டிப்பா θ மதிப்பு 0 டிகிரி இல்லையா. அப்ப இங்க எழுதலாம் θ equal to 0 டிகிரி. அப்ப என்ன வரும், P is equal to F applied force into V. ஏன்னா cos 0 மதிப்பு 1. சரி, இத அழிச்சுக்கலாம். எஸ், சோ அப்ப இங்க P is equal to F applied force என்னது, BIL into V equal to BI. I கண்டுபிடிச்சு சொல்லுங்க, என்னது BLV by R. I பிளேஸ்ல BLV by R into L into V. ஓகே, அப்ப P is equal to B square L into L L square
V into V, V square by R. ஓகேவா? அப்ப எப்ப வெளியிருந்து ஒரு விசை கொடுத்து ஒரு வேலை செய்றீங்களோ அப்ப இந்த தண்டு நகரும் போது இந்த மின் சுற்றுல வந்து இந்த சுற்றுல என்ன உருவாகுது? மின்னோட்டம் உருவாகுது. அப்ப செய்யக்கூடிய வேலை எதா மாறுது? மின்னாற்றலா மாறுது, மின்னோட்டமா மாறுது. கரெக்டா? அப்ப இங்க எழுதலாம், வேலை எதா மாறுது? மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது, மின்னாற்றலாக மாறுகிறது. சரி, கிளியர்? சரி, இப்ப நல்லா பாத்துக்கங்க. எப்ப இந்த சுற்றுல மின்னோட்டம் பாயும், இந்த சுற்றுக்கு என்ன இருக்கும்? மின்தடை இருக்கும். மின்தடையோட வேலை என்ன? அதுல பாயக்கூடிய மின்னோட்டத்தை வெப்ப ஆற்ற வடிவுல வெளியேற்றுறது. சோ அந்த நிகழ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, ஜூல் வெப்ப விளைவு விதி. ஓகேவா? அப்ப இங்க எழுதலாம், ஆர் மின்தடை கொண்ட மின் சுற்றில், மின்தடை கொண்ட மின் சுற்றில் I மின்னோட்டம் பாயும் போது, கரெக்டா? I மின்னோட்டம் பாயும் போது எந்த வெப்ப விளைவு? ஜூல் வெப்ப விளைவின் காரணமா, இல்லையா? ஜூல் ஜூல் வெப்ப விளைவின் காரணமாக I ஆனது, I என்னது? I னா மின்னோட்டம். I ஆனது எந்த வடிவில் வெளியேறுது? வெப்ப ஆற்றல் வடிவில் வெளியேறுது. வெப்ப ஆற்றல் வடிவில் வெளியேறும். வெப்ப ஆற்றலுக்கு வந்து ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, ஜூல் வெப்ப விளைவுல என்ன ஃபார்முலா? H is equal to வெப்ப ஆற்றல் VIT. V என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு, ஓம் விதி. ஓம் விதி படி V equal to என்னது? IR. அப்ப V க்கு பதிலா IR போட்டீங்கன்னா I ஸ்கொயர் RT அப்படின்னு வரும். இங்க ஸ்மால் யூஸ் பண்ணால ஸ்மால் யூஸ் பண்ணேன். ஓகேவா? இப்போ இந்த T இந்த பக்கம் வந்துச்சுன்னா H by T. அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் வெளியேறக்கூடிய வெப்ப ஆற்றல், அதுக்கு பேர் என்னது? திறன் இழப்பு. இல்லையா? அந்த பவர் வந்து லாஸ் ஆகுது, அதான் திறன் இழப்பு. அதான் இங்க எழுதிருக்கோம். அப்ப குறிப்பிட்ட காலத்துல ஐங்கிற மின்னோட்டம் அதுல பாயும் போது வெப்பாற்ற வடிவுல என்ன ஆகுது? அது வெளியேறுது. அதுக்கு பேர் என்னது? திறன் இழப்பு. அப்ப ஃபார்முலா என்ன? P is equal to I square R. சோ அப்ப திறன் இழப்பு வெளியேறும். சோ therefore திறன் இழப்பு P is equal to I square R. I square R which is equal to I தான் இருக்கு. இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? இது எல்லாமே ஸ்கொயர் ஆயிரும். அப்ப என்ன வரும்? D square L square V square by R square, okay, into இந்த R cancel. So P is equal to D square L square V square by R. கரெக்ட்டா? இப்ப சமன்பாடு என்ன போட்டுக்கலாம்? இது 4 னு போட்டுருக்கேன், இது 5, இது வந்து 6. பாருங்க, சமன்பாடு 5 உம் 6 உம் ஈக்குவலா இருக்கு. அப்ப 5ங்கிற சமன்பாட்டின்படி வேலையானது மின்னாற்றலாக மாறுது. எப்ப இந்த மின்னாற்றல் மின்னோட்டம் மின் சுற்றுல பாயுதோ அப்ப வெப்ப ஆற்றலாக வெளியேறுது, இல்லையா? அப்ப இங்க எழுதலாம், மின்னாற்றல் இங்க எழுதிக்கலாம், மின்னாற்றல் எதா மாறுது? வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. சரியா? அப்ப ஆற்றல் அழிஞ்சு போகல, ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறி இருக்கு, இல்லையா? செய்யக்கூடிய வேலை மின்னாற்றலா மாறுது. திருப்பி இதுல மின்னாற்றல் மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டம் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. அப்ப அதே திறன் தான் இங்கேயும் இருக்கு. அப்ப என்ன ஆகல? அழிஞ்சு போகல, ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு என்ன இருக்கு? மாறி இருக்கு. ரைட்? சோ அப்ப இது ஒரு ஆற்றல் அழிவின்மை விதியை வந்து என்ன பண்ணுது? பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन, நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.